ஹாய். ஸோ எல்லோரும் வீடியோ போடுறாங்க, நானும் சும்மா ஒரு வீடியோ போடலான்னு போடுறேன். வேறு எதுவும் கணக்கெலாம் இல்லை. என்ன பேசுகிறதுன்னு தெரில. கேட் எழுதியிருந்தேன், 87.31% தான் வந்துருந்துச்சு. ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நிறைய பேர் கேட்பீங்க 87 நல்ல பர்சன்டேஜ் தானடா, ஏன்டா அசிங்கப்படுற அப்படின்ட்டு. பட் ஹானஸ்ட்லி என்ன சொல்கிறதுன்னு தெரிலைங்க. எனக்கு நான் எய்ம் பண்ணது எதுவுமே நடக்க மாட்டேங்குது லைஃப்பில். ஸோ வெயிட் பண்ணுறதா என்னன்னு தெரில. இந்த வீடியோ சும்மா ஒரு ரேண்டமான வீடியோ. லைக் ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து உங்கள் டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சும்மா இது எப்படி யூடியூப்புக்கு நான் புதுசு. ஸோ அதனால் சும்மா என்ன நடக்குது என்ன நடக்கலை அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. சும்மா போடுறேன், எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கூட தெரில. பட் இந்த ஃபேன்ஸ் அத்தனை வேறு கேட்டுகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, நான் எடிட்லாம் எதுவும் பண்ணல, அப்படியே போடுறேன். ஸோ கம்மிங் பேக் டு என்னோடய கேட் ப்ரிப்பரேஷன். ஸோ விஆர்சி வந்து நான் விஆர்சி 1000 ஜிஜோ ஸ்ரீனிவாசன் அவரோட வீடியோ எடுத்திருந்தேன். ஓகே, அது ஓரளவுக்கு இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து கேட் கொடுத்துருந்தேன். அந்த வாட்டி வந்து 11 தான் எடுத்திருந்தேன். அதுக்கு முன்னாடி கொடுத்தப்ப 0, லைக் லிட்ரலி 0. என்கிட்ட ஸ்கோர் கார்டு இருக்குது, வேணால் நான் போடுறேன் ப்ரூஃபுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில். இல்லை இப்போயே இந்த வீடியோவில் ஆட் பண்ண முடிஞ்சு ஆட் பண்ணுறேன். 0, 11, அங்கேருந்து 30. ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. பேசிக்காக இங்கே இங்கிலீஷ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது அதாவது எப்படி இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா வந்து கண்டிப்பாங்க ஏஆன்எஸ்எஸ் வந்து லைக் ஒரு 2000-3000 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த கிவன் இப்போது கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கேட்டில் வந்து லைக் எல்லா 24 கொஸ்டின்ஸையுமே சேர்த்தாலே வந்து ஒரு அரவுண்டு 4000 வேர்ட்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஒரு ஆர்சியில் வந்து மிஞ்சி போனால் வந்து ஒரு 530 வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ 4 ஆர்சி 8 விஏ கொஸ்டின்ஸ். 4 ஆர்சி 530 × 4 2120 வேர்ட்ஸ் ப்ளஸ் அந்த 8 விஏல என்ன ஒரு விஏக்கு ஒரு 100 to 150 வேர்ட்ஸ் இருக்கும். 8 விஏக்கு அரவுண்டு 900 வேர்ட்ஸ். ஸோ ஒரு 3100 வேர்ட்ஸ் இல்லை 3300 3500 தான் இருக்கும். 3200 3500 தான் இருக்கும். ஸோ அந்த 3500 வேர்ட்ஸ் தான் நமக்கு முக்கியம். அந்த 3500 இன்டென்ஸான வேர்ட்ஸை வந்து நம்ம ஏஆன்எஸ்எஸில் தான் படிக்க முடியும். ஸோ அது வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம அந்த இங்கிலீஷை எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ அல்யூடுன்னெலாம் ஒரு வார்த்தை இருக்குது, அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது ஃபஸ்ட்டு. அது மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம இங்கே யூஸே பண்ணுறதில்ல. அதனால் நமக்கு அதுலேருந்து நம்ம எப்படி அந்த சென்ஸை மேக் பண்ணுறதுனே மேபி நீங்கள் யூஸ் பண்ணுறதா தான் பண்ணலாம். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னொன்று என்னென்னா என்னமோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேங்க. அதே மாதிரி டிஏஎல்ஆர் வந்து நான் விஆர்சி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தேன். பட் டிஏஎல்ஆர் வந்து இந்த வாட்டி நான் சரியாகவே கான்சென்ட்ரேட் பண்ணல. 8 மார்க் தான் வந்துச்சு. கியூஏ வந்து ஓகே, நான் கியூஏ ஓரளவுக்கு வரும். ஸோ அரௌண்ட் 17 மார்க்ஸ் வந்துருச்சு. கியூஏ சும்மாவே நான் போடுவேன். எப்படின்னா லைக் அரித்மெட்டிக் ஓகே, பட் அதை தாண்டி இருக்க சில இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த பார்ட் வந்து நான் மறுபடியும் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு லைக் ரிவிஷன் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம் மறுபடியும் இது பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் போச்சு என் கேட் ப்ரிப்பரேஷன். உங்களோட கேட் ப்ரிப்பரேஷன் எப்படி போச்சு? நீங்கள் என்ன ஸ்கோர் கார்டில் என்ன ஸ்கோர் எடுத்துருந்தீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. அண்ட் அவ்வளோதான். பை.